என் மகளுக்கு வன்னியர் பெருத்த ஊரில் நானும் வன்னியர் தான், எங்கள் மாமனாரும் வன்னியர், பெரிய வன்னியர். அவருக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணுதேன். என் கல்யாணத்துக்கு ஒரு தலித்து தான் தலைமை தாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வச்சுருக்காரு. என்ன ஜாதின்னு தெரியுமான்னு என்னையா இப்படி பேச்சு போட்டுக்கிட்டே இல்லை. அவர் கடைசி வரை சாகும் பொழுதும் கம்யூனிஸ்ட் தான் மறக்காம மார்க்சிசம் வெல்லம்னு தான் செத்துருக்காரு. அப்படி வன்னியர்கள் அரங்கு நம்ம இவர் இருக்கார், அண்ணங்காரன் பெரிய போராடி. அவர் உடம்புல 10 வெட்டு இருக்கும், முதுகில் வெட்டிருக்கும், கையில் வெட்டிருக்கும், தொடையில வெட்டிருக்கும். அவர் பூராவும் நிலச்சுவாந்தருடைய ஆதிக்கத்தை வன்னியர்கள் மூத்த வன்னியர். அவர் தலித்துகளை எந்த காலத்திலும் பயத்தது கிடையாது. தலித்துகளுக்கு வாழ்வழித்த பெரும்பன்மை உண்டு அந்த அண்ணன்தான். அவர் சாகும் பொழுது கூட எல்லோரையும் சேர்த்து அணைச்சி கொண்டு வருவார். இப்படி வன்னியர்கள் எங்களுடைய எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள். உங்களையும் அந்த ஜாதிகளில் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள், பிற்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள் என்று சொல்லி ஆதரித்தது தவறல்ல, நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு பத்திரிகையை, அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, இந்த தோழர் நல்லன்னு எப்பொழுதும் தலித்தாக மாறினார் கேட்டிருக்காரு. இதெல்லாம் நடக்க எல்லாத்தையும் பற்றி, பாண்டியனை பற்றி எழுதிருக்கு, ராமாயணனை பற்றி எழுதிருக்கு, நம்ம வீரமணி ஜல்லாடு. இதை நான் சொல்லலை, எதுக்கு இன்னும் எங்களை பற்றி சொல்லலை. ஆனால் தலித்தல்லாத அரசியல் தான் என்ன அரசியல்? யாருக்கு அரசியல்? எதுக்காக அரசியல் என்ற கேள்வி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அரசியல் ஓட்டு எல்லாருக்கும் ஜாதி பார்த்தா ஓட்டு போட முடியும், ஜாதி பார்த்தா ரேஷன் கொடுக்க முடியும். அது தப்பு என்பதை நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எல்லா ஜாதியும் சேர்ந்திருக்கனால ஒன்றா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு இதில் நேற்று அன்னைக்கு டிவியில் பார்க்கும்பொழுது வேலையாக இருந்தது. ஜாதி பேரெல்லாம் சொல்லி இந்த பிராமணர்கள் வந்திருக்கிறார்கள், நாயுடு வந்திருக்கிறார்கள், ரெட்டியார் வந்திருக்கிறார்கள், கொங்கு வேளாளர் வந்திருக்கிறார்கள், முக்குளத்தூர் வீரர்கள் வந்திருக்கிறார்கள், எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு பெருமைப்பட்டார். அதில் ஒரு வரியும் சொன்னார், பிராமணர் சங்கத்திலிருந்து கடிதம் வந்திருக்குன்னு சொன்னார். கடிதத்தில் நாங்கள் உங்களோட சேர்ந்திருக்கோம்னு சொன்னதெல்லாம் வந்தது. ஆனால் பிராமண சங்கத்தில் தாம்பராஜ்னு ஒரு பத்திரிகை வருது. அதில் அவர் சொல்லியிருக்காரு, ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, அதுக்காக பிராமணர்களை பற்றி மற்ற மருணாச்சல் மதம் அதெல்லாம் ஒரு காலம். இப்போ அவங்களே பெரியார் செய்த நல்ல வேலை. இந்த ஊரில் பிழைக்க இல்லைனாலும் அமெரிக்காவுக்கு போய் பிழைக்கிறது பழச்சிட்டு கொடுத்தாரு. அதை பற்றி அதெல்லாம் நன்றி சொல்லிருக்காங்க. அறிவாளிகள் அது தவறாக நினைச்சிடக்கூடாது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்றார், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமஸ்காரம். தற்போது தமிழகத்தில் மிக சூடாக பேசப்பட்டு வருகின்ற விஷயமான தர்மபுரி கலப்பு திருமணம், தர்மபுரி கலப்பு திருமண சாவுகள் மற்றும் தர்மபுரி கலப்பு திருமணத்தை ஒட்டிய வன்முறைகளின் சம்பவங்கள் ஆகியவை ஆகும். இதுதான் ரொம்ப சூடாக இருக்கு. இது நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்தது. இப்போ மே மாதம் 7ஆம் தேதி, 7 மாதம் ஆச்சு. 7 மாதம் தமிழ்நாடு ஜாதி வரையே சொல்லிட்டு செத்துக்கிட்டு இருந்தார். இந்த நாட்டில் மனுஷன் எப்படி வாழ முடியுங்கிறத 7 மாதம் ஆச்சு. நாட்டில் இத்தனை பிரச்சனை, ரேஷன் இல்லை, தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, காவேரி தண்ணி வரமாட்டேங்குது, 2வது தண்ணி வர்றதுக்கு வழி இல்லை, பெண்கள் எங்கே பார்த்தாலும் காதலுக்கு கண்ணும் இல்லை, காதும் இல்லை. பெண்கள் தான் அலங்காரத்தை பெண்களுக்கு ஆசைப்பட்டா பெத்த குழந்தையை 7 வயசு குழந்தைய மோசம் பண்ணுதாங்க. இதெல்லாம் யார் செய்யுது? ஒரு ஜாதிக்காரனா செய்துட்டு இருக்கா? எல்லாரும் புத்தி தெளிவாக நிற்கிறாங்க. என்ன விஷயம்? அதை பற்றி வரும்பொழுது இவர் ஒப்பனா சொல்றார், நம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் நாம் கலப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு, இதனால் பெற்றோர்களின் சம்மதத்தினை பெறாமல் தன்னிச்சையாக தங்கள் திருமணங்களை முடிவு செய்கின்ற அள்ளித்திணித்த அவசர கோலம் அங்கங்கே தாண்டவமாடுகிறது என்றெல்லாம் பத்தமாக சொல்லிட்டு சொல்றார். அது கலப்பு திருமணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக செய்வதும் வன்முறையில் ஈடுபடுவதும் கண்டிக்க தகுந்தது. தலித்துகளிடம் மீதான தர்மபுரி வன்முறை சம்பவங்களை
தமிழ்நாடு பிராமண சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எழுதிட்டாரோ எழுதியோ அதெல்லாம் கேட்டேன். அது பார்க்கும்போது அன்னைக்கு அது இப்படிதான் உள்ளது பேப்பரை பழைய பேப்பரை எடுத்து பார்த்தேன். அது சொல்லணும்னு இருந்தது. அது கடைசியில் இருந்ததுன்னா நாங்கள் ரெண்டும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் நடவடிக்கைகளையும் கண்டிக்கிறாங்க. அவங்க வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய அவங்க நடவடிக்கைகளையும் கண்டிக்கிறாங்க. இது அவங்க தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, நாங்களும் தமிழகத்து பிராமணர்களை போல் தமிழகத்து தலித்திலும் தமிழர்களே, அதிலும் பச்சை தமிழர்களே, தமிழகத்தை மீண்டும் வேறொரு போர்வையை குறிப்பதற்கு நடுநிலையாளர்கள் நிச்சயம் இந்த முறை அனுமதிக்கக்கூடாது. அதோடு இல்லாமல் தலித் அல்லாதோர் அமைப்பு உருவாக்கி தமிழகத்து பிராமணர்களை ஒதுக்கி வைத்து வஞ்சனை செய்வது போல் தலித்துகளை ஒதுக்கி வைக்க முற்படுவது தமிழகத்தின் நலன்களை பல வகைகளிலும் பாதிக்கும், கடும் விளைவுகளை உருவாக்கிவிடும், சமூக நல்லிணக்கத்தை குலைத்திடும் என்று பொறுப்புணர்வுடன் எச்சரிக்கை விளைகின்றேன் எழுதியிருக்கிறார். இது ஒரு அறிவுள்ள பிராமணருடைய ஒரு கருத்து. அவர்கள் திருமணம் ஆதரிக்காரா இல்லையா, ஜாதி இருக்குன்னு சொல்றாரா, அதெல்லாம் வேற விஷயம். இன்னும் இந்த கான்டெக்ட்ல மனம் திறந்து சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லுறது அதை பற்றி அது அவங்க கருத்து, அது வேற விஷயம். ஆனால் தலித் அல்லாத என்றது 1000 பேசுங்க ஒருத்தருக்கு. தலித் அல்லாத இதர ஜாதிகளைச் சேர்ந்த அரசியல் என்றால் அரசியல் கட்சிகள் சொல்லலாமே தவிர அரசியல் கட்சிகளும் தலித் கட்சியை ஒதுக்குறேன்னு சொல்ல முடியாது. அரசியல் கட்சிகள் கொள்கையை சொல்ல வேண்டும். ஜாதிக்கு என்ன கொள்கை இருக்கு? இடஒதுக்கீடை தவிர என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. ஜாதி வேறால கல்லூரி நடத்தினா இலவசமாக கொடுப்பானா? ஏழை ஜாதிக்காரனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப எங்க வருது? இது அரசியலில் ஒரு புது முயற்சி. இது நாடு நாசமாக்கி விடும். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா எங்க இருக்கு? ஜாதிக்கு ஒரு கட்சி என்று வைத்துக் கொண்டு ஜாதிக்கு ஒரு சங்கம் என்று வைத்துக் கொண்டால் தமிழன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு துணைவேந்தர் சொன்னார், ஜாதி பெரிய பேசும் தமிழன் பாதி தமிழனடான்னு சொன்னார். பெரிய துணைவேந்தர் குழந்தைசாமி. ஜாதி எப்படி சொல்லலாம் அரசியல்? அப்ப அரசியல் பேசுவது உண்மை உண்டா? அப்ப ஜாதியை பற்றியே பேசி அரசியலும் கலந்துன்னு சொன்னார். அரசியலும் ஜாதியும் கலப்பது தவறாது. அரசியலும் மதமும் சேர்வது தவறாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைக்காக சொல்வது வேறு. ஆனால் எதிர ஜாதிக்காரனை அழைப்பது எந்த ஜாதிக்காரன் ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனால் அது இயல்பாக நடக்கும் பகுத்தறிவு இயக்கங்களும் அந்த ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகளும் கருத்து போராட்டமும் உற்பத்தி முறைகளிலேயே மாறிவிடும். பள்ளிக்கூடத்தில் சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்த உடனே இப்போ சடங்குன்னு நான் மனதில் தான் பேச ஆரம்பித்தேன். ஸோ இந்த சடங்குன்னு வச்சுட்டுன்னா முன்னால் வீட்டில் மேடம் கட்டி போடுவாங்க. எங்கள் வீட்டில் புள்ள இதுவாகிட்டுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க வாங்கன்னு. இப்போ எதுவானா விழாக்கள் நடத்தது இல்லை. அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகும். பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல மனம் விரும்பும் கல்யாணத்தை முடிச்சிருப்பாங்க. இது எவன் தடுக்கிறதுக்கு உரிமை உண்டு? கிடையாது. அதுதான் இன்றைக்கு பிரச்சனை. அதுதான் நான் போய் பார்த்துருக்கோம், அனுபவம் உண்டு. ஆனால் கையால் ரத்தம் சொட்டி விட்டால் அது 3 தலைமுறைக்கு தொடரும். அந்த ரத்தவரி நானும் செய்வேன் என்று வரும். ஆகவே இது ஒரு வழிப்பாதை அல்ல, இருவழிப்பாதையாக வந்துவிட்டால் நாடு மனிதனாக வாழ முடியாது. தமிழகம் பட்டது போதும், இனிமேல் தொடரக்கூடாது. ஆண்டாண்டு காலமாக நான் முதலில் இப்படி சங்கம் வைத்து இப்படி அமைப்பு உருவாக்குவதும் தப்பு. 2வது அதோடு விட்டதும் இல்லை. இந்தியாவில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது சட்டத்தில் கொண்டு வந்திருப்பட்டிருக்கிறது. தீண்டாமை எழுத்துவதும் சொல்லு தப்பு, பேசுவதும் குற்றம், அதை அமல்படுத்துவதும் தண்டனைக்குரியது என்று பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா அந்த பாடத்து புத்தகம் போன கிழிச்சு போடணும். பாட புத்தகத்தில் எதுக்கு அந்த தலைப்பு? இதெல்லாம் கேள்வி. தமிழன் சொன்னால் தமிழனுக்கு ஐக்கிய நாட்டு சபையிலே பெருமை இருக்கு. யாரும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரன், எல்லாரும் என்னுடைய ஊர்,
என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்குன்னா ஐக்கிய நாட்டு பெருமை, சங்க பாடலுடைய பெருமை. அந்த சங்க இது பூராமல் எப்படி பாட முடியும்? இவங்க பிள்ளைகள் படித்து புலவர் மட்டத்துக்கு வந்து தமிழ் பேராசிரியர் வந்து அந்த சங்க பாடலை சொல்லுவாங்களான்னு எனக்கு சந்தேகம். சொல்ல முடியாது. அதுதான் இன்னும் சொல்ல போனால் ஜாதி என்பதை பற்றி தேசியநாமுடைய ஒரு பாடல் சொன்னார். அது ஓடும் உதிரத்தில் ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவது உண்டோன்னார். கண்ணீர் விட்டு அழுதுதான் எல்லாரும். அது வெக்க இருக்குமே தவிர அதில் ஜாதி தெரியாது. அந்த உதிர ரத்தத்தில் என்ன பேசினாலும் ஏபி குரூப் இல்லைன்னா ஓ குரூப். அது பாசிட்டிவா நெகட்டிவான புருஷனே பிரியமான மனைவிக்கு உடம்பு செஞ்சாலும் அவரத்தை கொடுக்க முடியாது. பெத்த தாய்க்கு தான் மகன் கொடுக்கணும், மகன் கொடுக்கணும்னாலும் முடியாது. ஆனால் குரூப்பை பொறுத்துதான் இருக்குது. இது அறிவியல். அது ஜாதி எங்கே வருகிறது? இப்போ எங்கள் கட்சியில் வச்சிருக்கோம், யாருக்காவது தோழர்களுக்கு ரத்தம் கொடுக்கணும்னா சொல்லி பெரும்பகுதி வியாசர்பாடியிலிருந்து வருது. பெரும்படி வியாசர்பாடியில் உள்ளது தலித்து தோழர்கள் தான் இருக்காங்க. அந்த ரத்தம் எங்கிருந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் கேட்டு கொடுப்போம். அது ஜாதி வார்த்தா கொடுத்துட்டு இருக்கு. இது ரொம்ப தப்பு. இது எங்கேயோ நாட்டை கொண்டு வரும். நாடு ஒன்றுபட்டால் தான் வாழ்வே தவிர ஜாதியால் பிளவுட்டு சேதப்பட்டது ஏராளம். 58வது வருஷத்தில், 63வது வருஷத்தில், 68வது வருஷத்தில், இன்னும் விழுப்புரத்தில் 1982வது வருஷத்தில், அதுக்கு பிறகு 1995வது வருஷத்தில் தென் மாவட்டங்கள், விழுப்புரத்தில் நடந்ததெல்லாம் தெரியும். அதுக்கு பின்னால் வந்தது தெரியும். சொரப்பூர் நடந்தது தெரியும். இன்னும் பல ஊர்களில் தெரியும். எல்லா ஊர்லையும் இன்றைய வரை நடந்தது. தென் மாவட்டத்தில் நடந்த 95, 97வது வருஷத்தில் ஜாதி சண்டையின் காரணமாகத்தான் 170 கோடி ரூபாய் நஷ்டம். 2 தரப்பிலும் இறந்தார்கள். அவ்வளவு சேதம் ஏற்பட்டது. அதிலிருந்து மீள உரிமை இல்லை. ஆகவே அதனால் வென்றவர்களும் இல்லை, தோற்றவர்களும் இல்லை. இன்றைக்கு எதிர்த்து அடிக்க முடியும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள். இவர்கள் இனிமேல் நம்முடைய பொருள் சேதமாகிவிடும் என்று பயந்திருக்கிறார்கள். இனிமேல் செல்லா கோபம் பொறுமை கடவு சொல்லி இருந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நிர்பந்தமும் வருகிறது. இதையெல்லாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது நாட்டை, அடுத்த சந்ததியை ஏதோ வேற வழியில் திரட்டுவதாக ஆகும். இவ்வளவு சேதம் வந்ததினால்தான் தென் மாவட்டங்களில் எந்த தொழில் நடத்துவதற்கு யாரும் முன்வருவதில்லை. அது வட மாவட்டத்தில் இப்பொழுது கிளம்பியிருக்கிறது. எல்லா மாவட்டத்திலும் எல்லா சம்பவத்திலும் நான் வேதனையோடு சொல்வது காரணம், நான் 18 வயசுலேருந்து எல்லா ஊருக்கும் எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கேன். இது தெரிந்தும் இது நடப்பது அனுமதிக்கக்கூடாது. வரக்கூடிய காலத்தில் இது நீடித்தால் தமிழகம் இருக்கின்ற தொல்லையோடு சேர்ந்து இன்னும் நெருக்கடிக்குள்ளாகும். அதனால்தான் இந்த விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். ஆகவே இதை பொறுத்தவரையில் இந்த சட்டத்துக்கு விரோதமானது ஒன்று. நாட்டில் இந்த தொழில் வளர்ச்சி எல்லாம் இந்த 6 மாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், சிரமம் ஏராளமாக இருக்கிறது. நாட்டின் மத்திய அரசு எங்கேயோ இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்தியாவில் உள்ளவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை மதிக்காத காரணம். உதாரணம் சொல்றோம், சினிமா துறையில் உள்ள மகாநாடு நடந்தது 100ஆண்டு விழா. தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. பூரா எல்லா இடத்துலையும் தான் ஜாதி தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? ஏன் புறக்கணிக்கப்பட்டதுன்னு திரும்ப எல்லாரும் திரும்ப சிறப்பட தொழில்கள் யோசிக்காங்க. அதை முதலில் தெரிவித்தது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் லிங்கன் தான். இப்படி புறக்கணிப்பது தவறு என்று கண்டுபிடித்து சொன்னவர். அது அப்படி புறக்கணிப்பது காரணம், இங்கு பல ஜாதிகளாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜாதிகள் மோதுவதை பயன்படுத்தி அவர்கள் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே இந்த மகாநாடு நாங்கள் தொடரும். திருமாவளவன், நம்ம ரவிக்குமார், செந்தமிழ் செல்வன், இவர் எல்லோரும் சேர்ந்து பல கட்சி தோழர்களை சந்தித்தார்கள், எங்களையும் சந்தித்தார்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி கோரிக்கைகளில் எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி மோதல் வந்துவிடக்கூடாது, அதுக்காக அடிபடிந்து போவதே தொழில் என்று நினைப்பதில்லை.
ஆனால் ஒரு இரத்தக்கடை வந்துவிட்டால் எவ்வளோ ஆகும் என்பதுதான். இப்போ இன்னைக்கு சொல்லும் பொழுது இன்னொன்று சொல்லிட்டு இருக்காரு, அதை விட்டு போயிட்டாரு. நாங்கள் அனுபவம் உண்டு. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அங்கே நத்தங்காலனி, அங்கே புறா அண்ணா நகர், அந்த கொண்டையப்பட்டி 3 ஊரையும் போய் பார்க்கலாம். அந்த தலித் ஆணையர் முல்லர் என்பவரே அவரே அறிக்கை விட்டிருக்கார். கிட்டத்தட்ட 175 வீடுகள் தீண்டப்பட்டிருக்கு. அது பூராவும் இந்த நிலையை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு 7 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிக்கையை கொடுத்திருக்காரு. அப்ப தலித் ஆணையம் கொடுப்பது தப்பா? அதை சொல்லுவது பார்க்கும்போது தான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. நான் அவர் சொல்லும் பொழுது நான் நேரிலே போய் பார்த்தேன். 3ஆவது நாள் போய் பார்த்தேன். முதல் வீடு, அந்த வீட்டில் உள்ள சைக்கிளும் 2 வீலரும், அந்த பையன் அங்கே பெங்களூரில் வேலை பார்த்து அவர் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. 2 வீலர் இருக்கு, சைக்கிள் இருக்கு, அதுவும் தீப்படுத்தப்பட்டிருக்கு, பெட்ரோல் வீசி எரிக்கப்பட்டிருக்கு. அதோட மாத்திரம் இல்லை, வீட்டில் உள்ள தட்டமிட்டு சாமான்லாம் வெளியில் எடுத்துக்கணும். இன்னும் உடனே ஒரு பெண் அந்த அம்மா காட்டுச்சு. கொஞ்சம் அவங்க சீட்டு போடுற பழக்கம் உண்டு. நோட்டுகளாக வச்சுருக்காங்க. கெட்ட வேண்டிய பணம், வங்கிக்கு கெட்ட வேண்டிய பணம் அவ்வளவும் கருகி கிடக்கும். எத்தனை வருஷம் பாடுபட்டது. இன்னும் ஒரு பேப்பர் வியாபாரம் பற்றி பழைய பேப்பர் இருக்கு. ஏன் 40 வருஷம் ஆச்சு மகளை நாங்கள் படிக்க வச்சுருக்கேன், மெட்ராஸில் படிக்குது. 40 வருஷம் உழைப்பும் இது வீணாக போச்சுங்க. அப்போ நாட்டில் 40 வருஷத்துக்கு பின்னால் தள்ளிக்கலாம். அப்போ இதை வச்சு என்ன சொல்லணும்? ஒரு மனுஷர்கள் பார்த்ததை, கண்ணால் பார்த்ததை உள்ளதை பேசணும். ஏன்னா வேதனையோடுதுன்னா நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். 4-5 ஊரில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஊரில் தலித்துகளுக்கும் அடுத்த ஜாதிக்காரர்களுக்கும் சண்டை வந்தது. தீயை கொளுத்திட்டாங்க. தீயை கொளுத்திட்டு வந்த உடனே நாங்கள்லாம் போனால் இது செய்யலாமா அப்படின்னு பெரிய ஊர் கூடி தாவா பேசியிருந்தோம். ஒரு பெரிய மனுஷன் சொன்னார், ஐயா இவ்வளவு அவங்களே வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் பேருக்கு புகார் சொன்னாங்க. ஏன் நீங்கள் பெரிய மனுஷனுக்கு மரியாதைக்கு சொல்கிறோம். இவங்க நாங்களும் வந்து எல்லா ஊருக்கும் தெரியும். நானும் உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு நடந்தான். ஆனால் இப்படி வச்சுட்டு தீ கொடுத்தோன்னா அவன் அறுவடையில் விளைஞ்ச நெல்லை வச்சுட்டு அதையும் உள்ளே போட்டிருப்பானா ஐயா? எந்த கிறுக்கனாவது சொல்ல முடியுமா? இருந்தது அவன் வெளியில் எடுத்து போட்டு அவன் தீ வைப்பான தவிர அந்த விளைஞ்ச நெல்லை 6 மாதம் பயிர் வச்ச நெல்லை, கிடைச்ச நெல்லை அந்த வீட்டுகளில் போட்டிருக்கான். அது தூக்கிட்டு வந்து தானே அது அடைஞ்சின்னா அவன் வாழ்க்கை அழியத்தானே செய்யும். இந்த மாதிரி புகார்களை சொல்வது நியாயமல்ல. ஏழைகளை தூக்கி நீங்கள் தப்பாக போடுறது தப்புன்னு சொல்லி சொன்னவர் தான் வாயடைச்சார். இது 50 வருஷத்துக்கு முன்னால. இப்போ 50 வருஷத்துக்கு பிறகு 2013ஆம் வருஷத்தில் இந்த பொய்யை சொன்னால் சாட்சியம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். 175 வீட்லையும் போனது இருக்கு. தெரிஞ்சே திட்டமிட்டு வெளியிலிருந்து கொண்டு போய் சில உள்ள போட்டு பெட்ரோல் குண்டில் அந்த பெட்ரோல் குள்ள பாட்டில் போட்டு எரிச்சிருக்காங்க. இவ்வளவு செய்து திட்டமிட்டு செய்த சரி என்று வரும் பொழுது இதை நாட்டுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இப்படி பழைய நிலப்பொறுத்து ஆதிக்கம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய அதே வாதத்தில் இப்பொழுதும் டாக்டர் ராமதாஸ் மருத்துவரையா சொல்வது எந்த வகையிலும் பொருத்தமல்ல. இது ஊரை ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் ஏமாற்றலாம், சில நாள் ஏமாற்றலாம், எந்நாளும் ஏமாற்ற முடியாது. ஜாதிக்காரர்கள் என்று சொல்லி என்னைக்கும் ஏமாற்ற முடியாது. ஒவ்வொரு ஜாதியிலும் அறிவுள்ளவர் இருக்கிறார்கள், நியாயமுள்ளவர் இருக்கிறார்கள், நியாயத்தோடு பேசக்கூடியவர் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் எல்லா ஜாதியில் உள்ள எல்லோரையும் சேர்த்து திரட்ட வேண்டிய ஜனநாயக கடமையும் மனித உரிமைக்கான போராட்டமும் அது இதுவரை நடந்ததை விட அதிகமாக நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் சொல்கிறோம். இனிமேல் இது போன்ற நம்முடைய தர்மபுரி சம்பவம் 2012 முடிய வேண்டும். மரக்கான சம்பவமும் இந்த 13ஆம் வருஷத்தில் முதல் இந்த 5 மாதங்களில் முடிய வேண்டும். இனிமேலும் தொடரவிடக்கூடாது. இது அனைத்து மக்களையும் திரட்டுவதற்கான முயற்சியை நாங்கள் நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் எங்களுடைய விவசாய சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து போராடும். நீங்களும் அதற்கு ஒத்துழைத்து நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு
நியாயத்துக்கு நாங்கள் துணை நிற்போம். எந்த வகையிலும் ஜாதி இழிவை அனுமதிக்க மாட்டோம். அதற்காக ஜாதி மோதலும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதாக இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது. அம்மையார் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அந்த கொடுத்த பதிலுரையும் சரியான பதிலுரை, அது தொடர வேண்டும். தொடர்ந்து இது போன்ற ஜாதி மோதல்கள் தவிர்ப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இந்த தீர்மானத்தை நாங்கள் நெஞ்சார வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அமல்படுத்தும் பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். வணக்கம். மங்கம்மாள் வாய் பேச முடியாத ஒரு பூமி. பிற்பகல் 3:30 மணிக்கு திவ்யாவின் தந்தை நாகராஜ் தற்கொலை செய்து கொண்ட செய்தி பரவியதை தொடர்ந்து ஒரு 2 மணி நேரமாக ஒரு அணிதிரட்சி என்பது அங்கே நாயக்கன் கோட்டாய் பகுதியிலே நடந்து வருகிறது. ஆக அதை கண்டு இயல்பாகவே ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்று உணர்ந்து கொண்ட நத்தம் காலனியை சார்ந்த மக்கள் கிராமத்தை விட்டு பெரும்பகுதி வெளியேறி இருக்கிறார்கள். அதனால்தான் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கிராமத்தை விட்டு வெளியேறாத ஒரு இளம் வயது சகோதரி தான் மங்கம்மாள். அவர் அந்த தாக்குதலில் அடிபட்டு காயமுற்று 10 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று சிகிச்சை பலனின்றி சேலம் மருத்துவமனையிலே இறந்து போனார் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தருமபுரியை தொடர்ந்து குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் மாத்திரம் பல்வேறு படுகொலைகள் நடந்திருக்கின்றன. நீங்கள் அறிவீர்கள், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காந்தலவாடியை சார்ந்த கல்லூரி மாணவி பிரியா என்கிற பெண் ஒரு காதல் திருமணத்திற்கு ஆதரவாக இருந்தாள் என்கிற ஐயத்தின் அடிப்படையிலே படுகொலை செய்யப்பட்டாள். நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அனந்தபுரம் என்கிற காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறது. அகரபுத்தூர் கிராமத்தை சார்ந்த தாமரை செல்வன் காதல் திருமணம் செய்து கொண்டவன் ஓராண்டுக்கு பிறகு நயவஞ்சகமாக வரவழைக்கப்பட்டு அடித்து அத்தியூர் காட்டிலே படுகொலை செய்யப்பட்டார். நீங்கள் அறிந்த இன்னொரு செய்தி, சேத்தியாத்தோப்பிற்கு அருகிலே சென்னிநத்தம் என்கிற கிராமத்தை சார்ந்த கோபால கிருஷ்ணன் ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தார் என்பதற்காக அடித்து படுகொலை செய்யப்பட்டார். வெந்தந்தூர் கிராமத்தை சார்ந்த காவேரி என்கிற பெண் கலப்பு திருமணம் செய்து கொண்டவள். வன்னிய சமூகத்தை சார்ந்த கிருஷ்ணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டவள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் விடுத்த சித்திரவதையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாள். ஆயுதம் தாங்கி புறப்படுங்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கில் விடுதலை சிறுத்தைகள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இவர்கள் ஊட்டுகிற பகைமைக்காக என்னுடைய சொந்த சகோதரனை வெட்டி சாய்ப்பதற்கு மனமில்லை என்கிற காரணத்தினாலேதான், காத்திருக்கிறோம் என்கிற காரணத்தினாலேதான் ஆயுதம் இல்லாமல் அல்ல, இந்த ஆயுதத்தை இந்த அற்ப கும்பலுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்கிற அரசியல் கட்டுப்பாட்டில் இருந்துதான் நாங்கள் அமைதியான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த மாநாட்டை நிறைவு செய்கிற இந்த உரைக்கு முன்னாலே நன்றி உரை ஆக்குவதற்காக நமது கட்சியின் பொருளாளர் அருமை தோழர் முகமது யூசுப் அவர்களை அழைக்கிறேன். இதைத் தொடர்ந்து எழுச்சி தமிழர் உரையாற்றுவார். போய் சந்தித்த பொழுது அப்பொழுது ஒரு தலைவர் சொன்னார், நீங்க தானே சும்மா இல்லாம அவருக்கு தமிழ் குடித்தாங்கின்னு ஒரு பேர் வச்சீங்க, பட்டயம் கொடுத்தீங்க அப்படின்னாரு. ஆமா ஐயா, கொடுத்தோம். தமிழ் குடித்தாங்கின்ற ஊர்ல அவர் ஒரு தலித் பிணத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்தார். நான் எதையும் எதிர்த்து செய்வேன், சாதி கிடையாது, மதம் கிடையாது என்ற காரணத்தினால் அவருக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பெயர் வைத்தேன். பிறகு கேட்டார், நீங்கள் அம்பேத்கர் சுடர் எதற்கு கொடுத்தீர்கள்? அதற்கு தான் கொடுத்தேன். அது கொடுத்ததுனாலதான் வச்சுக்கிட்டு குடிசையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அம்பேத்கர் சுடர்னு ஒண்ணு கொடுத்ததுனாலதான் ஒவ்வொரு குடிசையா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல அது கொடுங்க அவர்கிட்ட அப்படிங்க. இது இப்ப உண்மையா என்பது எனக்கு தோணுகிறது. தர்மம் தன்னை சூதுகவும் அத்தர்மம் மீண்டும் வெல்லும் என்பார்கள். தர்மபுரியில் நீ சூது செய்தாய், அந்த தர்மபுரியை இப்பொழுது எங்களுக்கு சூதை வென்று காட்டியிருக்கிறது.
பேசும்போது, காடு வெட்டி குரு பேசும்போது சிவனும் பார்வதியும் நம்முடைய தந்தை போல என்று பேசியதாக எங்கு பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், சிவனும் பார்வதியும் காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டாங்க. இப்படி ஊடகங்களே கிண்டல் செய்யக்கூடிய அளவிற்கு போன நிலை அவருக்கு எப்படி வந்தது என்பது தெரியவில்லை. எழுச்சி தமிழரோடு இருக்கும் வரை அவர் சரியாக இருந்தார். எழுச்சி தமிழரோடு இருக்கும் வரை அவர் சரியாக இருந்தார். மரம் வெட்டிக்கு ஒரு காடு வெட்டி ஆலோசனை சொன்னதால் இன்றைக்கு மாறி போய்விட்டார். மரம் வெட்டிக்குலாம் யாரு ஆலோசனையா இருப்பார்? ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா? காடு வெட்டி தான் இருக்க போகுது. இப்படி புத்தி கெட்டு போனதால் அவர் இன்றைக்கு தடமாறி இருக்கிறார். நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை நம் எதிரி தீர்மானிக்கிறான் என்று மாவோ சொன்னார். நீ சாதி என்ற ஆயுதத்தை எடுத்தாய், நாங்கள் அறிவு என்ற ஆயுதத்தை எடுத்து இன்றைக்கு களமாடிக் கொண்டிருக்கிறோம். நீ கத்தியை எடுக்க சொன்னாய், நாங்கள் இன்றைக்கு புத்தியை எடுத்து அது ஆயுதமாக இன்றைக்கு உன்னிடம் திருப்பி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இங்கு ஒரு அருமையான ஒரு கவிதை நம்முடைய மாநில செயலாளர் நீலவாரத்து நிலவன் படையாட்சியா இருக்க, படையாட்சி எதிராக இப்ப தமிழகமே அணிதிரண்டிருக்கு, நீ ஓடி போறான்னு ஓட விட்டுட்டு அந்த பொண்ணை மட்டும் இன்னைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க அங்கிருந்து ஒரு போன் வந்து இந்த பிரச்சனையை வந்து தலைவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கள் நாம் ஏதோ செய்ததாக இன்றைக்கு பெரிய செய்தியை சொல்லி இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்வும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னார். அவன் தான் அறிவு இல்லாம சாதி என்ற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணிட்டு இருக்க, நாம அப்படி செய்யக்கூடாது, பெண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சுல அது மட்டும் ஒழுங்கா புத்திமதி சொல்லி வச்சிருங்க என்று நான் சொல்லிவிட்டு இங்கு நான் வந்திருக்கேன். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடக்கத்தான் செய்கிறது. களப்பணியில் 4 நூற்றாண்டு விழா நடந்த பொழுது கல்பாக்கத்தில் ஒரு சிறு கல்வீச்சு சம்பவம் நடந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதியில சிறு கல்வீச்சு, யாருக்கும் எந்த சேதமும் இல்லை, கடையை மூடிட்டாங்க. இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு இதுக்காக ஒரு சின்ன ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது உடனே கால்பணியில் 4 நூற்றாண்டு விழாவில் கலந்துக்க கூட இல்லாம நானும் தோழர் பாவரசு, ஊஞ்சியரசன் போன்ற தோழர்கள்லாம் உடனே தலைவர் மேடையிலிருந்து இறங்கி நீங்க போய் அந்த விஷயத்தை நீங்க கையாளுங்க, போய் உட்காந்து பள்ளிவாசல உட்காந்து பேசி நாங்கள் சமாதானம் பண்ணிட்டு வந்தோம். மறுநாள் எழுச்சி தமிழர் அவர்கள் ஊடகங்களை கூப்பிட்டு, பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி வருந்தத்தக்கது என்று ஒரு அறிக்கையும் கொடுத்தார், பேட்டியும் கொடுத்தார். கூனிமேட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நீங்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறீர்கள். அங்கு கறிக்கடையை எதிர்த்திருக்கிறீர்கள். 9 வயது பையனை காலை உடைத்திருக்கிறார்கள். அங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலிருந்து தொழுதுவிட்டு வரும்போது தொப்பியை தட்டிவிட்டு இருக்கிறார்கள். பெண்களுக்கு முன்பாக நிர்வாண நடனம் ஆடியிருக்கிறார்கள். பள்ளிவாசலில் பீர் பாட்டிலை தூக்கி வீசியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல வன்முறை நடத்தியும் இங்கு சொன்னது போல தீயணைப்பு வீரர்களே தீயை வைத்தது போல ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. கும்பல் என்ன செய்தது? இஸ்லாமியர்கள் நாங்கள் பார்த்து எல்லா இயக்கங்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்தது. அன்றைக்கு நீங்கள் உடனே இந்த செய்தியை செய்தீர்கள், உடனே இதற்கு நீங்கள் வருத்தம் தெரிவித்தீர்கள். இவ்வளவு நாடகம், இவ்வளவு வன்முறை நடத்திவிட்டு அவர் இன்னும் அமைதியாக இருக்கிறார் என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு வன்முறை கும்பல் இன்றைக்கு சாதி என்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய போர் தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்டவாதிகளுக்கும் திராவிடவாதிகளுக்கும் பெரியாரிசவாதிகளுக்கும் எதிராக ஒரு போரை தொடுத்திருக்கிறார்கள். ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக ஒரு போரை தொடுத்திருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு அப்படிப்பட்ட ஒரு சாதியவாதிகளுக்கு எதிராக அணி திரண்டு அவர்களுடைய எண்ணங்களை தவிடுபடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து மக்கள் ஒற்றுமை மாநாட்டிற்கு
வந்து சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பெரியார் இயக்கவாதிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் காங்கிரஸ் கட்சிகளுக்கும் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் விட வேண்டும் என்று சொன்னார், அதை அவர் அழுத்தமாக சொன்னார். ஏன் என்று சொன்னால், அதை அவர் சொன்னால்தான் அந்த அம்மா இன்னும் 2 கேஸ் எக்ஸ்ட்ரா போடும். அதுக்காக அவர் சொல்லியிருக்கிறார். நீங்களா தப்பா நினைக்காதீங்க. இது சொன்னா இன்னும் 2 கேஸ் எக்ஸ்ட்ரா போட்டு உள்ள தள்ளிடுச்சு. அதுக்காகவும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாதியத்துக்கு எதிராக வன்முறை புரிந்த அனைவரையும் கைது செய்து உள்ளே தள்ளிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறுகிய கால இடைவெளியில் இந்நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இயக்கத் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று நாம் அழைப்பு விடுக்கவில்லை. ஆனாலும் கூட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பொறுப்பாளர்கள் வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிறீர்கள். முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இந்த நிகழ்வில் ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். தோழமை கட்சிகளின் தலைவர்களுடைய ஒப்புதலோடு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சமூக அமைதியை காத்திடவும், சமூக நல்லிணக்கத்தை பேணவும், உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் அனைத்து தரப்பு மக்களும் முன்வர வேண்டும் என இம்மாநாடு அறைகூவல் விடுக்கிறது என்பதுதான் இந்த மாநாட்டின் ஒற்றை தீர்மானத்தின் சாராம்சமாகும். நாம் ஒற்றுமையை விரும்புகிறோம், நாம் அமைதியை விரும்புகிறோம், நாம் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். அதனால்தான் கடந்த ஏப்ரல் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் என்று மக்கள் ஒற்றுமை பேரணியை நடத்தினோம். இப்போது மக்கள் ஒற்றுமை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பேரணியிலேயே தோழமை இயக்கங்களின் தலைவர்களை எல்லாம் அழைத்து பங்கேற்க செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினோம். அரசு அனுமதி தருவதிலே சிக்கல் தந்தது. நடக்குமோ நடக்காதோ என்கிற நெருக்கடி இருந்தது. ஆகவேதான் அந்த நேரத்தில் தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்களை அழைக்க இயலாமல் போய்விட்டது. இந்த நிகழ்வு கூட 4ஆம் தேதி நடத்துவதாக நாம் முதலில் திட்டமிட்டோம். சர் பிட்டி தியாகராயர் அரங்கிலே நடத்துவதென திட்டமிட்டோம். மறைமுகமாக காவல்துறையினர் அந்த அரங்கில் நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்று மாநகராட்சி ஊழியர்களுக்கு நெருக்கடி தந்ததாக அறிந்தோம். ஆகவேதான் இந்த நிகழ்வை இப்போது நாம் இன்றைக்கு இந்த அரங்கில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று மக்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளில் அவர்கள் இறங்கிய போது அதை முறியடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான், அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான், அவர்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு தந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் தலித் தலைவர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் நான் ஈடுபடவில்லை. இந்த கருத்திலே உறுதியாக இருக்கிற தலைவர்கள், பெரியார் இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் என்று சாதி மத வரம்புகளை கடந்து நிற்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் முயற்சி. திருமாவளவன் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ளுவான் என்று ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. இப்படி ஒரு
உத்தியை அவன் கையாளுவான் என்று அவர்கள் எண்ணி இருக்க வாய்ப்பில்லை. அப்படியே ஒருவேளை திருமாவளவன் முயற்சித்தாலும் அவனுடைய முயற்சிக்கு யாரும் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் என்று நினைத்திருக்க கூடும். ஆனால் நாட்டில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம்தான் இன்றைக்கு நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த சாதியவாத போக்குகளை துணிந்து எதிர்ப்போம் என்று ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், ஆசிரியர் ஐயா வீரமணி போன்றவர்கள், தோழர் ஜி ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்